அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். 5 வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டத்தில் எல்லோர் கையிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தங்க நகை சேரும். பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆலோசனை கிடைக்கும். அரசியல் கட்சிகள் ஆரோக்கியமாக இயங்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 8/8/2025 அன்று முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 23 முதல் அடுத்த 9 மாத காலம் குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலும் அதிசாரமாக கடக ராசியிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு தேவைக்கு மீறிய பணம் கிடைக்கும். பணமழை பொழியும் என்று சொல்லலாம். சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசாபுத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு சோதனைகளும் மனவேதனைகளும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளும் உண்டாகும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 2 மாதமாக ராகு நட்சத்திர சாரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி ராகு இணைவு. தொழில்ஸ்தானத்திலே 2 பாவ கிரகங்கள். ராகு நட்சத்திர சாரத்திலே குரு பகவான் செல்லும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வேலை உத்தியோக மாற்றம், தொழிலில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கக்கூடும். சிலர் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்கக்கூடும். கடன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்கலாம். ராகு நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது ஒரு சிலர் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றிருக்க முடியாது. அடுத்த 9 மாத காலம் குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் ரிஷபராசிக்கு 2வது வீட்டிலே 8-11ஆம் வீட்டின் அதிபதி சஞ்சாரம் செய்ய போகிறார். ரிஷபராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே 2வது வீட்டிலே குரு வருவது குடும்ப கஷ்டம் எல்லாம் தீரும். 2ஆம் வீட்டில் குரு வரும்போது தாராளமான பண வரத்து உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்போது உள்ளூரில் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளூரில் பெயர் மதிப்பு மரியாதை உயரும். அதே குடும்பத்தில் தந்தையிடம் நற்பெயர் கிடைப்பது கடினம். ஊருக்கு உபகாரியாக இருப்பாங்க. அதே வீட்டுக்கு விரோதியாக குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார். நீங்கள் பணம் காசு சம்பாதிப்பீங்க. இளைஞர்கள் பெற்றோரிடம் தந்தையிடம் சம்பள பணம் கொடுக்காமல் நீங்களே சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். புனர்பூச நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது உங்கள் மனதில் தெளிவு கிடைக்கும். 2ஆம் வீட்டில் குரு பகவான் செல்லும்போது சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கமிஷன் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள், வாக்கால் பேச்சால் தொழில்களை செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள் அதிக பணம் முதலீடு இல்லாமல் கமிஷன் மட்டும் வாங்கிட்டு தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். திருமண மீடியேட்டர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதிக வரன் செட் பண்ணி அதிக கமிஷன் வாங்கி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லும்போது அடுத்த 9 மாத காலம் பழைய கடன் பாக்கிகளை நீங்கள் அடைத்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அசிங்கம் அவமானம் கெட்ட பெயர் நீங்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் நீங்கிவிடும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுனத்தில் குரு பகவான் செல்லும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும்.
விவசாயிகள் நல்லா பயிர் பண்ணி அதிக மகசூல் எடுப்பீங்க. ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போ தொழிலாளியாக போய்ட்டுருந்தீங்க. புதிதாக நீங்களே ஒரு வண்டி வாங்கி அந்த வண்டிக்கு முதலாளியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கனரா வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கூட்டாளிகளுடன் சேர்ந்து கூட்டாக தொழில் செய்ய வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும், அதிக வருமானத்தை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் குருபகவான் செல்லும்போது ரிஷப ராசி என்பவர்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்காது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அசிங்கப்பட்ட காலம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஊரில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய 9 மாத காலம் வனபரஸ்தானத்தில் 2வது வீட்டிலே குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது இது ஒரு பெரும் அதிர்ஷ்டகரமான நேர காலம். ரிஷப ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 2வது வீட்டிலே குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே செல்லும்போது உண்மையை மட்டும் பேசுங்க. பொய் பித்தலாட்டம் பேசி பணங்காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். உண்மையை பேசி நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இது ரிஷபராசிக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு அதிசாரமாக குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வக்கரமாகி பின்னோக்கிய பயணத்தில் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு குருபகவான் வருகிறார். புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு 120 நாட்கள் குருபகவான் வக்கரகதியில் செல்வார். குருபகவான் வக்கர காலத்தில் என்ன நடக்கும் என்பது தனிப்பட்ட பதிவில் குரு வக்கர பெயர்ச்சி பலனில் காணலாம். என் அனுபவத்தில் குரு வக்கர காலத்தில் அதிக இறப்புகள் ஏற்படும். ரிஷப ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதிசாரமாக 3வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது நண்பர்களிடம், கூட்டாளிகளிடம் பணங்காசு கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனமாக இருக்கணும். புனர்பூச நட்சத்திரத்திலே குருபகவான் அமர்ந்து 5ஆம் பார்வையால் ரிஷபராசிக்கு 6வது வீட்டை பார்வை செய்கிறார். இப்போ உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் கிடைக்கும். பழைய கடன் பாக்கிகள் இருந்துச்சுன்னா கொடுத்து அடைக்கலாம். எதிரிகள், பகையாளி யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த 9 மாத காலம் உங்களுக்கு எதிராளிகள் இருக்க மாட்டாங்க. 6வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது வாக்கால், பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருபகவானுடைய 7ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மேல் விழுகிறது. இன்சூரன்ஸ் மூலம், விபத்துகள் மூலம் வெளியில் கொடுத்த பணம் இதுவரை வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அசிங்க, அவமானம், கெட்ட பெயர் நீங்கி ஊர் உலகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தியாகும். 8வது வீட்டை குருபகவான் தன்னுடைய ராசியை பார்வை செய்யும்போது திடீர் அதிர்ஷ்டம். அடுத்த 9 மாத காலம் ரிஷப ராசி என்பவர்களுக்கு கொண்டு கனரா வண்டி வாகன தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை ரிஷப ராசிக்கு தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அங்கே சனி, ராகு 2 பாவிகள் அமர்ந்திருக்கிறார்கள். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வருமானம் பெருகும். விவசாயிகளுக்கு தகுந்த கால நேரத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இல்லாமல் கிடைப்பாங்க. ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை போடலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் இனிமேல் நல்லா முன்னேற்றம் அடையும், நல்லா வருமானம் வரும். தொழில்ஸ்தானத்தை குருபகவான் பார்வை செய்யும்போது தொழில் நன்றாக விரிவடையும், வருமானத்துக்கு குறையில்லை. ரிஷப ராசி என்பவர்களுக்கு குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து 3 பார்வைகள் மூலம் 3 வீடுகளை பார்வை செய்யும்போது நல்ல முன்னேற்றத்தையே ஏற்படுத்துகிறது. நீங்கள்
உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளுக்கு இந்த கால நேரத்தில் பணம் சம்பாதித்து கொள்ளலாம். உண்மையை பேசுங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்வாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.